முருகனின் பரிபூரண அருள் இருப்பவர்களால் மட்டுமே இந்த பங்குனி உத்திரம் விரதம் கடைசி 6 நாள் இருக்க முடியும். இதை நீங்கள் நினைத்தால் இருக்க முடியாது. அந்த முருகனே நினைக்க வேண்டும். அவன் அனுமதி இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். உங்களுக்கும் முருகனின் அருள் இருக்கிறது. இந்த கடைசி 6 நாள் விரதம் இருக்க போகிறீர்கள் என்றால் மறக்காமல் எங்கள் முருகன் ஆராதனை கமெண்டில் ஓம் முருகா சொல்லி எங்கள் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். முருகனின் வீடியோக்கள் நிறைய வேண்டும் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மார்ச் 27ஆம் நாள் முதல் ஏப்ரல் 1 வரை 6 நாள் முதல் 5, 3, 2, 1 நாள் என்ற கணக்கில் விரதம் இருக்கலாம். பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இளநீர் மட்டுமே குடித்தும் இருக்கலாம். பழங்கள் சாப்பிட்டு இருக்கலாம். இல்லை பால் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம். இதில் உங்களால் முடிந்த விரதத்தை நீங்கள் இருந்து கொள்ளலாம். தண்ணீர் குடிக்காமல் விரதம் யாரும் இருக்கக்கூடாது. கட்டாயம் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதேபோல் பாலூட்டும் பெண்கள் மற்றும் கர்ப்பிணிகள் இந்த விரதம் இருக்கக்கூடாது. மாதவிடாய் நாட்களில் இருக்கும் பெண்கள் உங்களால் முடியும் என்றால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம்.